Hallelujah. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. God is good. கர்த்தர் நல்லவர். நல்ல தேவனை சந்திக்க வந்திருக்கிறோம். ஸோ நிறைவானதை பெற்றுக்கொள்வீர்கள். சொல்லுங்க, நான் நிறைவானதை பெற்றுக்கொள்வேன், குறைவானதல்ல. சொல்லுங்க, குறைவானதை நான் பெற்றுக்கொள்கிறவன் அல்ல, நிறைவானதை பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நிறைவின் தேவன். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் நிறைவின் தேவன். நான் ஆராதிக்கிற கர்த்தர் நிறைவின் தேவன். சத்தமிட்டு நான் ஆராதிக்கிற இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு நிறைவின் கர்த்தர். நீங்க சத்தமிட்டு சொல்லும் போது உங்களுக்கு எதிராக நிற்கிற அந்த எரிகோ தடைகள் விலப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு என்னவெல்லாம் எதிராக நிற்குதோ, என்னவெல்லாம் தடையா நிற்குதோ, அவைகள் விழணும்னா நீங்கள் மகா சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கிற கூட்டம். சொல்லுங்க, நான் மகா சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கிற கூட்டம். சத்தமிடுகிறவன். சொல்லுங்க, நான் சத்தமிடுகிறவன். சத்தமிட்டாதான் சாதிக்க முடியும். சத்த வரலைனா சாப்பிட்டு தூங்க முடியும். சத்தமிட்டீங்கன்னா தான் தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கிறவர்கள். சொல்லுங்க, ஆர்ப்பரிக்கிறவர்கள். ஒரு வித்தியாசமான ஜனங்கள். நாம் யாருன்னு கேட்டீங்கன்னா வித்தியாசமான ஜனங்கள். இந்த இடத்துல துதிச்சார்களா என்ன எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், அவர்கள் மகா சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி ஆர்ப்பரித்தார்கள். மேட்ச் வின் பண்ணா எப்படி கத்துறான்? எப்படி எனக்கு வித்தியாசமா இருக்குன்றீங்களா? இந்த சத்தத்துக்கு தாங்க எரிகோ விழுந்தது. அல்லேலூயா. நீங்க என்னமோ யோசிக்கிறீங்க, புதுசா என்ன பண்ணிருப்பாங்க, ஆர்ப்பரிப்பார்கள்னா என்ன பண்ணிருப்பாங்க? கோலியாத்தை அடிச்சுட்டு, கோலியாத்தை தாவீது அடிக்கிறான். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அதுவும் தெரியலையா? தெரியல. ஆர்ப்பரிச்சார்கள். அல்லேலூயா. ஏங்க, கோலியாத்தை அடிச்சு தூக்குன உடனே இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெலிஸ்தர்கள் எல்லார்கிட்ட இருந்த எல்லா பொருட்களை, உடைமைகளை வாங்கிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. துரத்துறவன் அப்படியே எப்படியா போவான்? எல்லாம் சொல்லுங்க, வேகமாக. சொல்லுங்க, நான் வேகமாக, துரிதமாக தேவன் வைத்த சகல நன்மைகளையும் இந்த 2020 ஆண்டுகளிலே நான் சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்வேன். டிசிஷன் முக்கியம். நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்களை மாற்றும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் உங்க லைஃபையே மாற்ற போகுது. உங்க லைஃப் மாறணும்னா, வாழ்க்கை மாறணும்னா, நான் எடுக்கிற தீர்மானம் மிகவும் முக்கியம். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டேன்னா கர்த்தர் நிறைவேற்றுவார். தீர்மானம் எடுக்கிறதுனா நிறைவேற்றி முடிக்கிறவர் ஜீவனுள்ள கர்த்தர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறதுனா, ஆனா விசுவாசத்தின் காரியத்தை செயல்படுத்துகிறவர் கர்த்தர். ஜெபிக்கிறதுனா ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் கர்த்தர். துதிக்கிறதுனா துதியின் பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். துதிக்கிறதுனா துதியின் மூலமாய் அற்புதங்களை செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பாஸ்டர் சொன்னாரு, இந்த வருஷத்துல நீ மேலே என்ன பண்ணுவீங்க? அதுவும் வர மாட்டேதுங்க. எனர்ஜி இல்ல போல. எனர்ஜி கொடுக்கணும். இந்த எனர்ஜி எல்லாம் பத்தாது. சுதந்திரிக்கிறதுக்கு இந்த எனர்ஜி பத்தாது. ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை, ஆக்டிவ்னஸ் தேவை. அது இல்லைன்னா போய் என்ன பண்ண முடியாது. சரிங்க, ஒரு வேலை செய்யணும், உடம்பு ஒத்துழைக்கணுமா, ஒத்துழைக்க கூடாதா? உடம்புல பலன் வேணுமா, பலன் வேணாமா? பலன் இருந்தால் தான் செய்ய முடியும். பலன் இல்லைன்னா செய்ய முடியாது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ பலன் உங்களை நிரப்பும் பொழுது, தேவ பலத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை சுதந்திரிப்பீர்கள். உங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களை சுதந்திரிப்பீர்கள். நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சு வச்சு ஒரு பிளான் பண்றீங்களோ அந்த பிளானுக்கு அதிகமாய் கர்த்தர் சந்திப்பார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ போட்டு வச்சிருக்கிற திட்டம் குறைவு, கர்த்தர் சொல்றாரு, அதை காட்டிலும் மேலான திட்டத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அதற்கான மேலான திட்டத்தை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறேன். நீ போட்டிருக்க பிளானை காட்டிலும் கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க போட்டிருக்கீங்க, சில பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க. பிளான் போட்டிருக்கீங்களா இல்லையா? தீர்மானம் போட்டிருக்கீங்களா இல்லையா? போட்டிருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பிளான் போட்டிருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பிளான்? வீடு வைக்கணும். நீங்க போட்ட திட்டம் ஒரு வீடு, ஆனால் தேவனோ வீடுகளை கட்டி கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். நீ போறது திட்டம், பிளான் எல்லாம் தேவனுக்கு முன்பாக தூசி. ஆனா கர்த்தர் என்ன செய்வார்? நீ வீடுகளை கட்டி கொடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை மேலே எழும்ப செய்வார். கர்த்தர் உன்னை மேலே உயரச் செய்வார். உன் கொம்பை உயர்த்துவார். நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த சத்தம் பத்தாது தம்பி, வேலைக்கு ஆவாது. ஹல்லேலூயா. சத்தத்தை கூட்டதான் பரலோகம் இருக்கிற தேவ தூதர்கள் கீழே வந்து ஒர்க் பண்ண போறாங்க. இப்ப ஒர்க் பண்ண கிட்ட இருக்காங்க. இப்ப வேலை செய்றாங்க. ஐ பிலீவ் இட், ஐ டிக்ளேர் இட். நான் விசுவாசிக்கிறேன். ஏஞ்சல்ஸ் இங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
இவர்கள் வீடுகளை கட்டுவதற்கு எல்லாம் ரெடி. உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். பணம் உங்க கையில வந்துருச்சு. ஹalleluya. இடம் உங்க கையில வந்துருச்சு. ஹalleluya. கர்த்தர் சொல்றாரு, நீ வீட்டை கட்டி முடித்தாய், சாவிகளை உன் கையில கொடுத்துட்டேன்றாரு. விசுவாசிக்கிற நீ பெற்றுக்கொள், விசுவாசிக்கிறவர் எடுத்துக்கொள், பெற்றுக்கொள். யாரெல்லாம் திட்டமிட்டு இருக்கீங்க இந்த வருஷத்துல வீடுகளை கட்டுகிறவர்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நீ நல்ல வீடுகளை கட்டி நீ குடி இருப்பாய். இன்னமும் வாக்கு உரைக்கிறார், நீ அநேகருக்கு வீடுகளை கட்டி கொடுப்பாய். ஹalleluya. கர்த்தர் வாக்கு, நீ வீடுகளை கட்டி கொடுப்பாய். யார் வீடுகளை கட்டி கொடுக்க முடிய ஆயத்தமா இருக்கீங்க? நான் ரெடியா இருக்கேன். I believe it. நான் ரெடியா இருக்கேன். நான் வீடுகளை கட்டி கொடுக்கிறவன். நான் வீடுகளை கட்டுவதை பார்க்கலாம், வீடுகளை கட்டி திரளான ஜனங்களுக்கு கொடுக்கிறவன், அநேக ஊழியர்களுக்கு கொடுக்கிறவன், அநேக ஸ்தாபனத்துக்கு கொடுக்கிறவன். ஹalleluya. வேதம் சொல்கிறது, வாங்குவதை பார்க்கலாம் கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹalleluya. ஏன் வாங்குறவனை பார்க்கலாம் கொடுக்கிறவன் அதிக பாக்கியவான்னா, கொடுக்கிறவனா இருப்பீனா அங்க பெருகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீ செலவழித்தும் தீராத, நீ வீடுகளை கட்டி கொடுத்தும் உன் அக்கௌண்ட்ல பணம் குறையாதபடிக்கு, உன் நகைகள் தீராதபடிக்கு. ஹalleluya. கர்த்தர் சொல்றாரு, அது பெருகிக்கிட்டே இருக்கும், அது வர்த்திக்க பண்ணி கொண்டுகிட்டே இருக்கும். வேதம் அப்படிதான் சொல்லுது, நீ பெருகிக்கிட்டே இருப்பாய். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹalleluya. இன்னைக்கு நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிளான் போடலங்க, ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு தேவை என்று. ஹalleluya. ஹalleluya. எனக்கு என்னோட கோஆபரேஷன் பண்ணுங்க. இந்த ஆர்ப்பரிப்பு பத்தாது, இப்ப நான் அந்த ஃபுல் பிட்டை விட்டு கீழே இறங்குறதுக்குள்ள எனக்கு அற்புதம் நடக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருந்து இறங்குறதுக்குள்ள அற்புதம் ஊற்றப்படணும். ஏன்னா தண்ணீர் திராட்சரசம் மாறுவதற்கு 1 வருடமாகவில்லை. கர்த்தர் சொன்னார், தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஒன்று எடுக்கும் பொழுது திராட்சரசம். ஹalleluya. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹalleluya. நீ உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்குள்ள கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். நீ உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ள உன் தலையை நிமிர பண்ணுவார். நீ உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ள உன் கடன் ரத்தாகும். நீ உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ள உன் சரீரத்தில் ஆரோக்கியத்தை காண்பாய். நீ உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ள உன் பிள்ளைகளுக்கு ஞானம் உதிக்கும். ஹalleluya. ஹalleluya. சத பிரகதே லா பா 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 லேகே பஹசதபோ லேபேபே காலா செதே. ஹalleluya. ஹalleluya. ஆவியானவர் நிரப்பி தான் இங்க கொண்டு வந்திருக்காரு. ஹalleluya. சில நேரத்துல நிரப்பாம ஃபுல் பீட்ல நிரப்புவோம், நிப்போம், அவ்வளவு தூரம் வராது. அப்பதான் வேர்ட் ஆஃப் காட திருப்பி பேசுவோம். ஆவியில நிரம்பனா திருப்ப வேண்டியதில்லை, அவர் திரும்ப வார்த்தையை கொடுப்பார். ஹalleluya. அவர் திரும்ப வார்த்தையை கொடுப்பார். நான் எடுத்து வச்ச வார்த்தை ஒரு சின்ன வார்த்தை தான். ஆனா நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ இன்னைக்கு கொடுக்க போறது வந்துகிட்டே இருக்க போது, நீ போ. கண்டென்ட் மட்டும் தான் எடுத்து வச்சேன், 3 கண்டென்ட் தான். ஹalleluya. ஆனா நின்ன உடனே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொடுக்கிறாருன்னா பெற்றுக்கொள்வது நீங்க. அவர் கொடுக்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya. அவர் கொடுக்கிறவர். சொல்லுவோமா, என் தேவன் எனக்கு ஏராளமாய் கொடுக்கிறவர், நான் பெற்றுக்கொள்வேன். நீதிமானுடைய வேலை என்ன தெரியுமா? பெற்றுக்கொள்றதா நம்மளுடைய வேலை. நீதிமான் வேலை என்ன தெரியுமா? அனுபவிக்கிறதா நம்ம வேலை. நீதிமானுடைய வேலை என்ன தெரியுமா? சுதந்திரிக்கிறதா நம்மளுடைய வேலை. அவன் தான் நீதிமான். அதான் கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹalleluya. நான் நீதிமான், நான் விரும்புறேன் ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி விரும்புறேன். வேதம் சொல்லுகிறது, நல்ல தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணுகிற கர்த்தர். நீங்க எந்த தேசத்தில் இருக்கீங்களோ அதான் நல்ல தேசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். மறுபடியும் வரை பாருங்க, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வசனம் சொல்லுது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் அல்ல, செய்வார் அல்ல. சொல்லுங்க, செய்கிறார். செய்தார் அல்ல, செய்வார் அல்ல. செய்கிறார்னா அது நடைமுறையில் இருக்குது, பிரசன்ட்ல இருக்குது. மோட்ரு போடுறது வேற, போட போறது வேற, ஓடிக்கிட்டு இருக்குது வேற. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காராம். ஹalleluya. என்ன செய்றாரா ஆண்டவர்? பார்த்தா தெரியல, பார்த்தா தெரியாது, விசுவாசித்து பாருங்க தெரியும். ஹalleluya. இப்ப ஆவியானவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த வசனம் வேலை செய்கிறது. அவர் நமக்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். நீ போட்டு வச்சிருக்க திட்டத்தை பார்க்கலாம், மேலான திட்டங்களை அவர் நமக்கு செய்கிறார். ஹalleluya. ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்னது? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில
இந்த வசனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, முதல்ல ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே என் வீட்டு வேலைக்காரன் இந்த எலையசரை நான் தத்து பிள்ளையா எடுத்துக்கிறேன்னு சொன்ன போது கர்த்தர் சொல்றாரு, நோ. பக்கத்தில் பர்சன், நோ, நீ போட்டிருக்க பிளான் கிடையாது தம்பி, நீ போட்டிருக்க திட்டம் கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அந்த இடத்துல நீ வேலைக்காரனை பிள்ளையா வச்சுக்கலாம் நினைக்கிற, கிடையாது. உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, வேலைக்காரன் அவன் கர்ப்ப பிறப்பு கிடையாது, அவனுடைய வித்து கிடையாது, வேறவனுடைய வித்து. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, உன் வித்திலிருந்து உனக்கு குமாரனை கொடுப்பேன். அல்லேலூயா. இது ஆபிரகாம் புத்திக்கு எட்டல. அடுத்து சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் திரளாய் உன் சந்ததி இருக்கும். அல்லேலூயா. ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குழந்தையே பிறக்கல, ஆனா அவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. என்ன வாக்குத்தத்தம்னா, உன் சந்ததி இவனமாய் இருக்கும். எவனமாய் இருக்கும்? வானத்தின் திரளான நட்சத்திரங்களை போல. எங்க ஒரு ஒத்த பிள்ளை இன்னும் வரல, ஆனா தேவன் என்ன சொல்றாரு, இவ்வளவு பெரிய சந்ததியா, கடற்கரை மணலை போல இவ்வளவு பெரிய சந்ததியா எனக்கு அப்படின்னு. ஏன்னா அதுதான் தேவன் சொல்றாரு, நீ கிரகிக்க முடியாத, நீ சிந்திக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார். கொஞ்சம் புரிஞ்சுதா நான் சொல்ற பாயிண்ட்? ஆபிரகாம் யோசிக்கல. ஆபிரகாமுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? வேலைக்காரன மகனா வச்சுக்கிறேன், வேலைக்காரன குமாரனா வச்சுக்கிறேன் போது கர்த்தர் சொல்றாரு, இந்த வானத்து நட்சத்திரங்கள்லாம் பாருப்பா, இதுதான் உன் சந்ததின்னு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் நினைச்சது தத்து பிள்ளை, கர்த்தர் நினைச்சது வானத்தின் நட்சத்திரங்கள். அதுதான் வசனம் சொல்லுது, நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் அவர் என்ன பண்றாரு பாருங்க, தேவன் எப்படியெல்லாம் நடத்துகிறார். ஆதியாகமம் 17:4 கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஐயோ ஹல்லேலூயா. யாரை பார்த்துங்க சொல்றாரு? பிள்ளை இல்லாதவனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஒத்த பிள்ளை இல்ல, சரீரம் செத்து போயிட்டு, சாரனுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ திரளான ஜனங்களுக்கு ஜாதியாவா என்ற ஒரு உடன்படிக்கையை நான் பண்ணுகிறேன். நம்ம போட்டு வச்சிருக்க திட்டம்லாம் குறைவு, தேவன் நம்மை குறித்து போட்டு வைத்துக்கிற திட்டம் பரிசு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய நினைவு என்ன? தத்து பிள்ளையா ஒரு பிள்ளையை எடுத்துக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு ஏராளமாய் தாராளமாய் நீ என்ன கூடாதபடிக்கு உனக்கு சந்ததியை நான் கொடுப்பேன்றார். ஆமா. அண்ணாள் வர அடுத்து அண்ணாள் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரே ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க ஆண்டவரேன்னு, ஒத்த பிள்ளை கொடுங்கன்னு. ஆனா ஆண்டவர் எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? இதெல்லாம் மேட்டரே கிடையாது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் முக்கியம் கிடையாது. ஒன்னு தெரிஞ்சா போதும், என் தேவன் பெரியவர் என்று தெரிந்தா போதும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இயேசு நல்லவரும் வல்லவரும் என் தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிறார் என்று தெரிஞ்சா போதும். ஹல்லேலூயா. அவர் என் தேவையை சந்திக்கிறவர் என்று நீங்கள் விசுவாசித்தா போதும், நம்பினா போதும். ஹல்லேலூயா. இப்படி யோசிங்க. நீங்க ஒரு பிளான் போட்டிருக்கீங்க, சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்போம், யாராவது ஒரு பிளான் போட்டிருக்கீங்களா? திட்டம் சொல்லுங்க, திட்டத்தை சொல்லுங்க. நான் சொல்றேன், திட்டம் சொல்லுங்க. புதிய சொந்த இடத்துல கடை வைக்கணும், இது நீங்க போட்ட திட்டம், சரிங்களா? சொந்த இடத்துல ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு. ஆனா தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கடையை துவங்கும்படி போட்டிருக்கிற திட்டம். ஹல்லேலூயா. நீங்க போட்டிருக்கீங்க இந்த ஊர்ல மட்டும் போடுவோம், அவர் போட்டு சொல்வாரு, நீ மதுரையில் ஒரு கடையை போடு, நீ திண்டுக்கல்ல ஒரு கடையை போடு, நீ விருதுநகர்ல ஒரு கடையை போடு, நீ சென்னையில ஒரு கடையை போடுன்னு பாரு. அப்படியே போட்டுட்டு அவர் சொல்வாரு, இப்ப மலேசியாக்கு போய் அங்க போய் துவங்கிருன்னு பாரு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் உலகத்தை சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம போட்டிருக்க பிளான்லாம் கொஞ்சம் தான், ஆனா அவர் நம்மை வைத்திருக்கிற திட்டம் மேலானது. ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அண்ணாள் கேட்டது ஒரு ஆண் பிள்ளை, ஆனா அதுக்கு பின்பாக கிடைச்சதோ 7, மொத்தம் ஸ்கூட்டிக்கங்க 8. ஹல்லேலூயா. ஒத்த ஆண் பிள்ளை கிட்ட இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஒன்னு தானே நீ கேட்ட, நீ இன்னும் 7 வச்சுக்கோ. ஹல்லேலூயா. அதுதான் அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஏமா நீங்க நினைக்கிறீங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிடாதா, எப்படி கல்யாணம் எப்படியாவது முடிஞ்சிடாதா அப்படின்னு? அவர் என்ன பிளான் போட்டிருப்பாரு, போட்டு வச்சிருக்காரு தெரியுமா? ஏதா இல்ல, திருமணத்துக்கு தாமதம் ஆக ஆக லேட் ஆக ஆக என்ன, யாராவது கிடைச்சா முடிச்சிருவோம். எப்படி யாராவது கிடைச்சா என்ன பண்ணிடலாம், கட்டி வச்சிருவோம், வயசாயிருச்சு அப்படி நம்ம ஒரு பிளான் போட்டிருக்கோம். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா?
சொல்லுங்க, அவர் என்ன பண்ணுவாரு? ஏதோ கொடுக்கிறவர் அல்ல, பெஸ்டா கொண்டு வருவார். ஹalleluya. சிறந்த மகளை கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா இதுல விஷயம் என்னன்னா, எப்ப சிறந்தது வரும்னா, சிறந்ததை எதிர்பார்க்கும் பொழுது சிறந்தது வரும். ஹalleluya. ஏன்னா சாலமோன்ட்ட கர்த்தர் கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் கேட்ட பொழுது சாலமோன் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனத்தை நடத்த எனக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு சொல்ற பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஞானத்தையும் வச்சுக்கோ, உணர்வையும் வச்சுக்கோ, புத்தியையும் வச்சுக்கோ, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் வச்சுக்கோன்னு கொடுத்தார். ஹalleluya. ஹalleluya. ஆனா விஷயம் என்னன்னா, நாம விரும்பணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விரும்புங்கள். ஹalleluya. நீங்கள் வேத சொல்லுகிறது, நீங்கள் நினைத்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவானவைகள். அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு எதுவானவைகள். ஹalleluya. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இதுவரைக்கும் நீங்க எந்த பிளானுமே போடாம இருந்தீங்கன்னா இப்பொழுது பிளானை போடுங்க. ஹalleluya. திட்டத்தை வகுருங்கள். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்க போட்ட திட்டத்தெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலானதை கொடுப்பார். ஹalleluya. நீங்க நினைப்பீங்க, நம்ம ஒரு வீடை கட்டிக்கலாம், ஒரு சின்ன லேண்டை வாங்கிக்கலாம். கிடையாது, உலகத்தை சுதந்தரிப்பாய். ஹalleluya. ஹalleluya. நாம போடுற திட்டம்லாம் சின்ன பிளான் தான், ஆனா அவர் நமக்கு கொடுக்கிறது பெருசு. சொல்லுங்க, எல்லாம் பெரியதானவைகள், சிறிதானவைகள் அல்ல. அதான் கர்த்தர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹalleluya. சொல்லுவோம், இதிலும். சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பேன். அதான் வேதத்துல வாசிக்கிற, முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயம் மகிமையுள்ளதா இருக்கும். முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சரசம் ருசி உள்ளதா இருக்கும். ஹalleluya. ஒரு ஜோக்குக்கு சொல்றேன், சீரியஸா எடுத்துக்கிறாதீங்க. ஆனா நடந்த விஷயம் தான். முந்தின மனைவியை பார்க்கிலும் பிந்தின மனைவி சூப்பரா இருந்துச்சான். ஒரு நடந்த விஷயம். ஒரு மேரேஜ் பண்ணிட்டார் ஒருத்தர், ஒரு சிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க, வெளிநாட்டு போயிட்டாங்க. அப்போ ஊழிய அழைப்பு அவங்களுக்கு தெரியாது. அங்கே போனோன்னே ரிலேட்டிவ்ல தான் மேரேஜ் முடிச்சாங்க. ஃபாரின் போயிட்டு அந்த பெண்ணை அவங்கள ரொம்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாடாப்படுத்தி கஷ்டப்படுத்தி, வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு தெரியாமல் ஓடியே வந்துட்டாங்க இந்தியாவுக்கு. வந்துட்டு கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க கர்த்தர்ட்ட, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு திருமணம் நடக்கணும். ஒன்று, உம்முடைய சித்தம் இல்லாமல் திருமணம் நடந்துருச்சு. ரெண்டாவது, திருமணம் உம்முடைய சித்தத்தின்படி இருக்கணும். கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால் வாய்க்கும். வெயிட் பண்ணாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு நபரை காமிச்சிருக்கிறாரு, அவருக்கும் இவங்களை காமிச்சிருக்கிறாங்க. இப்ப எப்படி இருக்குதுன்னா, முன்ன ஊழியம் பண்ணல, இன்னைக்கு ஊழியக்காரியா இருக்கிறாங்க. எந்த தேசத்துல வெக்கப்பட்டு போனாங்களோ அதே இடத்திலே பிரசங்கிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஹalleluya. இவங்க போகும்போது அபிஷேகம் இல்ல, ஆனா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அபிஷேகம் 2 மடங்காய் நிரம்ப ஆரம்பிச்சது. ஹalleluya. அதான் சொல்றேன், முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயம் மகிமையுள்ளதா இருக்கும். ஹalleluya. அதுக்காக செகண்டுக்கு ஓடிடக்கூடாது. ஹalleluya. சிலருடைய வாழ்க்கையில அப்படி இருக்குது. ஆதாம்க்கு ஏவாள் தான். ஹalleluya. அதனால ஃபீல் பண்ணக்கூடாது, விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம கூட்டு பார்த்தோம் வரவே மாட்டாளே அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 10 வருஷமா வெயிட் பண்றாரு, அவளைதான் கல்யாணம் முடிப்பேன், அவளைதான் முடிப்பேன்னு. ஆனா ஆவியானவர் சொன்னார், இல்ல, உங்களுக்கு கர்த்தர் வேற ஒரு வச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஹalleluya. அதை நிதானிக்க தெரியணும். நான் சொல்றேன், உங்களுக்கு முந்தின 2024 பார்க்கலும் இந்த 2025 விசேஷமா இருக்கும். ஹalleluya. ஆமென். சொல்லுங்க, முந்தின ஆலயத்தை பார்க்கலும் பிந்தின ஆலயம் எப்படி மகிமையா இருக்கிறதோ, எனது முந்தின நாட்களை பார்க்கலும் பிந்தின நாட்கள் மிகவும் அதிகமா இருக்கும், மிகவும் நன்மையா இருக்கும். ஹalleluya. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நாம போட்டிருக்க திட்டம்லாம் கொஞ்சம் தான், ஆனா அவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. ஹalleluya. நீங்க போட்டிருக்க பிளான்லாம் கம்மி தான். நான் சொல்றேன், பாஸ்டர் போட்டிருக்காரு இந்த சபையை குறித்து ஒரு திட்டம், அதை ஆண்டவர் கிழிச்சிட்டாரு. சொல்லுங்க, கிழிச்சிட்டாரு, குலைச்சிட்டாரு. இவர் போட்டிருக்க திட்டத்தை காட்டிலும் மேலாவது போட்டு வச்சிருக்கிறார். ஹalleluya. இவர் போட்டிருக்க வச்ச திட்டம் நான் சொல்றேன், ஒரு 10,000 ஒரு லட்சம் பீப்புள்ஸ் உட்கார மாதிரி போட்டிருக்காருன்னு வைங்களேன். அவர் என்ன பண்ண, 1 கோடி பேர் உட்காரபடி செய்வார். ஹalleluya. இது வெட்டி பேச்சு கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, இது வெட்டி பேச்சு அல்ல, விசுவாச பேச்சு. ஹalleluya. ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் பொழுது பேசியே உண்டாக்கினார். ஹalleluya. அவர் விசுவாசித்து பேசினது அங்கே வாய்த்தது. ஹalleluya. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மகிட்ட சில மிஸ்டேக் இருக்கலாம், குறை இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி பின்னாடி போட்டுட்டு என் தேவன் பெரியவர். ஹalleluya. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. ஹalleluya. வேதம் சொல்லுது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டினாராம். சொல்லுங்க, விழுந்து போன தாவீதின் கூடாரம்.
அப்படின்னா என்னன்னா அவன் வாழ்க்கையே சாப்டர் க்ளோஸ்னு அர்த்தம். ஜீரோக்கு வந்துட்டானா. யாருக்கு? ஜீரோ. கர்த்தர் என்ன பண்ணார்னா அந்த ஜீரோல இருக்கிறவனை மறுபடியும் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பலவான், நீ ஞானவான். தாவீதின் அபிஷேகம் உன் மேல இருக்கு. நீ கீபோர்டு வாசிச்சாலே அநேக பிசாசுகள் ஓடும். நீ டீன் போட்டாலே அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். நீ இசை வாசிக்கும் பொழுது அநேகர் மேல விசேஷித்த அபிஷேகம் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. எங்க கெட்ட குமாரனை அடிச்சே துரத்தணுமா இல்லையா? அவனை கூட்டு பிரியாணி போட்டாருன்னா அவர் எப்பேற்பட்ட தேவனுங்க. அவனை கூட்டு மோதிரம் போடுறாரு, அவனை கூட்டு பாதரட்சியை போடுறாரு. கூடாது தானே? ஆமாவா இல்லையா? அதுதான் தேவனுடைய ஸ்டைல். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சிந்தை, அதுதான் தேவனுடைய சுபாவம். ஹல்லேலூயா. நான் நிறைய முறை யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவரே இந்த கெட்ட குமார் ஒண்ணுமே பண்ணல, அவன் ஒண்ணு செஞ்சான், என் அப்பா வீட்டுக்கு போறேன், அங்க நல்ல சாப்பாடு இருக்கு, அப்படிதான் வந்தான். ஆனா வந்தவனுக்கு சோறு போடல, பிரியாணி போட்டீங்க. ஹல்லேலூயா. வந்தவனுக்கு என்ன பண்ணீங்க? அவனை கீழே உட்கார வைக்கல, அவனை ராஜாவாய் அமர செய்தவர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ராஜாதி ராஜா. நான் ராஜா வீட்டு பிள்ளை. நான் ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடா? சொல்லுங்க. நான் ராஜா கைய வச்சா அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காரு. நீங்க அந்த படம் பார்த்துருக்கீங்களா? நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இப்போ நான் பார்க்கல. சரிங்களா? கமல் காசை வந்து மீசையெல்லாம் எடுத்துட்டு அந்த படம் என்னன்னு தெரியல, மைக்கேல் என்ன படம் எனக்கு ஞாபகமே கிடையாது. எடுத்துட்டு ஒரு மாதிரி வச்சிருப்பாரு. அதுல மனோரமா வருவாங்க. அவர் வந்து இப்படி கட்டிட்டு ஒயிட் டிஷர்ட் போட்டு இப்படி கட்டிருப்பாப்ல. கட்டிட்டு வந்துட்டு மேல ஒரு மியூசிக் போடுவாங்க. மியூசிக் போட தெரியுமா? பத்தனையா நான் ஒன்னு சொன்னேன், உன்னால போட தெரியும். சினிமா இல்லையா, சினிமாவே நம்ம மியூசிக் தான் எடுத்து வச்சிருக்கான். ஏய், அவன் நம்ம மியூசிக் எடுக்கல, நம்ம மியூசிக் தான் அவன் எடுத்து வச்சிருக்கான். சரி, லூசிபருக்கு யாரு இசை வாசிக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணது? கடவுள். கடவுள் தானே? அப்ப அதை எப்படி சினிமா அங்க போயிருக்கோம்? சொல்லுங்க. ஏன்ட்டு இருந்து தாங்க அவன் எடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா எதுவுமே இங்க பிசாசு படைக்கல. நன்மையானவைகள் படைக்கப்பட்டது தேவன். எல்லா நன்மைகளும் நம்மகிட்ட இங்க பூமியில இருக்குன்னா அது கர்த்தர். டெவில்ட்ட ஒண்ணுமே கிடையாது. அவன் கெடுக்கிறவன், கொல்றவன், அழிக்கிறவன், ஏமாத்துறவன், இதுதான் அவன் டியூட்டி. ஹல்லேலூயா. ராஜா கைய வச்சா அது ராங்கா பூடுமாடா. சென்னை பாஷையில ராங்கா போவதில்லை. இதை நான் யோசிச்சு, எனக்கு வந்துட்டு நானா யோசிச்சு பண்ணலைங்க. நான் தியானிக்கும் போது உண்மையை சொல்றேன், ராஜாவை குறித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு இந்த வார்த்தை உள்ள இருந்து வருது. ராஜா கைய வச்சா அது ராங்கா போகாது. டேய், இது இயேசுக்குரியது இல்ல, இது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதானே. இவன் எடுத்து எழுதி ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா கைய வச்சா ராங்கா போச்சா? நான் சொல்றேன், ராங்கா போச்சாங்க. லாசர் மேல கைய வச்சா ராங்கா போச்சா? செத்து போய் பாடையில தூக்கிட்டு வந்தாங்களே ஒருத்தனை, கைய வச்சா ராங்கா போச்சா? இல்ல. குஷ்டரோகி மேல கைய வச்சா ராங்கா போச்சா? போகல. நான் சொல்லுகிறேன், பேதுருவும் கைய வச்சா ராங்கா போச்சா? ராங்கா போகாது. சொல்லுங்க, ராங்கா போகாது. நான் இயேசுவின் நாமத்தில் கைகளை வைச்சா அது ராங்கா போகாது, அது வீணா போகாது, அது மல்டிப்ளை ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோ இங்க இருந்து எடுத்து வச்சு அங்க எழுதி வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், ஏன் ராஜா. அதனால நம்ம இப்படி பாட்டு படிச்சிருக்கோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. அப்புறம் என் ராஜா முன்னே செல்கிறா. எனக்கு அப்படியே தூக்கம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இதை நான் ஆண்டவரை குறிச்சு யோசிக்க தான் நான் பைபிளே எடுக்கல. காட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னன்னே தெரியலங்க. வேதத்தை எடுக்காமல் பேச வைக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வேதத்தை இங்கே எடுக்கல, வீட்டில் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். அதனால இங்க என்ன பண்றாரு? கொடுக்கிறார். சொல்லுங்க, அவர் கொடுக்கிறவர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு போட்டு வச்ச திட்டத்தை பார்க்கலாம், தேவன் வைத்த திட்டம் பெரியது. போட்டு வைத்த திட்டம் அது ஓகே ஆகும். ஹல்லேலூயா. அவன் படிச்சிருக்கான், போட்டு வைத்த காதல் திட்டம்னு போட்டு வச்சிருக்கான். நான் சொல்றேன், போட்டு வைத்த தேவனுடைய ராஜ்ய திட்டம் அது ஓகே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிரகிக்க முடியாத பெரிய காரியம். சொல்லுங்க, கிரகிக்க முடியாது பெரிய காரியத்தை கர்த்தர் எனது வாழ்க்கையிலே செய்வார். சரி, நான் அவ்வளவு தூரம் பேசிட்டேன். எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. நான் சொல்றேன், நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை அவர் செய்கிறார்ல, அப்படின்னா நீங்க ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்கீங்க, அதுக்கு மேலானதானே அவர் செய்வார். அதுக்கு தானே அந்த வசனத்துக்கான அர்த்தம். ஆமா தானே? ஆமாவா இல்லைங்களா? யாரெல்லாம் பிளான் போடல, பிளான் எல்லாம் போட்டிருக்கீங்களா? பிளானோட ஆரம்பிப்போம். பிளான் போட்டீங்கன்னு அர்த்தம். அந்த அம்மா அசிஸ்டன்ட்
அந்த அம்மாட்ட கேளுங்க என்ன பிளான் போட்டிருக்கீங்கன்னு இந்த வருஷத்துக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைக்கு. சும்மா சொல்லுங்க, ஏன்னா எனக்கு தெரியணும். இது நம்ம சபை, இது வந்து ஜூப்ளின் பாஸ்டருடைய சபை நான் நினைக்கிறதே கிடையாது. கர்த்தர் சபை, இது எங்க சபை. அல்லேலூயா. எங்க சபை, மற்ற எந்த சபையிலும் அப்படி உரிமை கொண்டாட முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சிஸ்டர். சொல்லலைன்னா அடுத்த பக்கம் போயிடலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரசங்கம் வரும். இல்லைன்னா இந்த வசனம் சொல்லி இந்த வாக்குத்தத்தம் கொடுத்து பிரயோஜனம் பண்ணணுமா இல்லையா? எங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, அப்ப நீங்க பிளானே போடலைன்னா அடுத்து நீங்க போடலையா சிஸ்டர்? உங்களை தான் கேட்கிறேன், நீங்களே தான். வீடு தானா? நிறைய பேர் வீடு தான் பாஸ்டர். ஐயா வீடு என்னங்க? அடுத்து சரி வீடு. அம்மா நீங்க எதுவுமே இல்லை, சரி ஓகே. நீங்கம்மா பிளானே போடலை, விட்டுருங்க. இப்போ என்ன குறித்து நானே பேசிக்கிறேன். நான் போட்டிருக்க பிளானே வேற. ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சுட்டே இருக்கும் போது மதுரைன்னு நினைக்கிறேன், மதுரையில் நான் 2 மணி போல் டங்ஸ் பேசிட்டே இருக்கேன். பேசும்போது இந்த உலகத்தில் அநேகர் கோடியை பற்றி பேசிகிட்டே இருக்கான். ஒருத்தர் சினிமா ஆக்டர் படித்தான், அவர் 200 கோடின்றான், அப்படி கோடின்றான். ஆனால் வசனம் சொல்லுது, நீ கோடான கோடியாய். நம்மளை பார்த்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ கோடான கோடியாய் பெருகுவாய். அப்போ கோடிகளை பற்றி யார் பேசணும்? நாம ஏன் விட்டோம்? ஆண்டவரே 1000 வேணும், ஆண்டவரே லட்சங்கள் கொடுங்க, ஆண்டவரே வீட்டை கட்டணும். அப்படி இல்லை, கோடிகளை பேசுகிற நபர் நீங்களும் நானா இருக்கணும். அல்லேலூயா. வச்சுக்கிட்டு பேசல. அல்லேலூயா. இதை குறித்து நான் யோசிக்கும் போது ஆண்டவரே ஒரு 100 கோடியை கட்ட, 1 கோடி ஆரம்பிச்சு அப்புறம் 100 கோடி கட்டவளுக்கு நம்ம உள்ள இருந்து உண்மையை சொல்றேன், ஒரு லெட்டரோட ஒரு சத்தம் வந்தது, 1000 கோடி அப்படின்னு. அல்லேலூயா. 1000 கோடி அப்படின்னு. ஏமா இது எந்த விசுவாசத்தில் நம்ம பேசுறோம்? இயேசு எனக்காய் ரத்தத்தை சிந்தினாரே, என் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கபடியினால் 1000 கோடி மட்டுமல்ல, லட்சம் கோடிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். ஹல்லேலூயா. லட்சம் கோடிகளை கட்டவிழ்க்கிறேன். mighty name of Jesus. அப்போ நான் சொல்றது உண்மையா பொய்யா சொல்லுங்க. ஏதோ அவுத்து விட்டு போறாருங்க இவரா, வந்தது வாய்க்கு வந்ததை பேசுறாரு கிடையாது. சத்தியத்தை அறிய அறிய சத்தியம் விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. சத்தியம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை அறிய அறிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். ஆமா, நாம போட்டிருக்க திட்டம்லாம் சின்னது, ஆனா அவர் நம்மை குறித்து போயிட்டு வைத்திருக்க திட்டம் பெரியது. 1000 கோடிகள் அல்ல, லட்சம் கோடிகள் அல்ல, அநேக கோடிகளை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். சாத்தியம் நான் சொல்றேங்க, மீன் வந்து பணம் கொடுக்குமா? மீன் பணம் காசு கொடுக்குமா? பைபிள் என்ன சொல்லுது? சரி மேட்டருக்கு வரேன். பேதுருட்ட வந்து வரி வசூலிக்கிறதுக்கு ஆட்கள் வராங்க. உங்கள் போதகர் பணம் வரி பணம் கட்டுகிறாரா அப்படின்னு கேட்ட உடனே ஆம் கட்டுகிறாருன்ட்டு வந்துருவான். இயேசு கிட்ட வந்த உடனே பேதுரு வாயை திறக்கிறதுக்கு முன்பாக இயேசு வாயை திறக்கிறாரு. என்ன சொல்றாரு? சில விஷயத்தை பேசிட்டு நான் சொல்றாரு, எனக்கு முக்கியமானதை சொல்றேன். பேதுருட்ட சொல்றாரு, நீ கடலுக்கு போ, தூண்டிலை போடு, முதலாவது அகப்படுகிற மீனின் வாயை திறந்து பார். அதுல என்ன இருக்கும்? என்ன இருக்கு? முத்துக்களா? அதுல என்ன இருக்குது? ஒரு வெள்ளி பணம். பணம் இருக்குதா? மீன் வாயில் என்ன இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, மீன் வாயில் என்ன இருக்கு? வெள்ளி பணம். பணம். சரிங்களா? பேதுரு யாரு? பேதுரு இயேசு கிட்ட வருவதற்கு முன்பாக யார்? மீன் பிடிவேன். மீன் பிடிக்கிற தொழில் தான் அவனுடைய தொழில். ஆனா பேதுரு என்ன பண்ணிருப்பான்? மீனை வித்து 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 காசு பார்த்தவன். எப்படி? மீனை வித்து வித்து. ஆற்றூர்ல எத்தனை பேர் மீன் விற்கிறாங்க? ஒரு கூட்டமா இருக்காங்க. ஆற்றூர்ல, திருவட்டார்ல மீன் விற்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பேதுரு மீன் விச்சாரு. இவங்கெல்லாம் ஏன் மீன் விச்சாங்கன்னா, மீனை வித்து காசு பார்த்த கூட்டம். சரிங்களா? எல்லாரும் சொல்லுங்க, மீனை வித்து காசு பார்த்த கூட்டம் பேதுரு. அந்த பேதுருட்ட கர்த்தர் சொல்றாரு, இப்ப மீனே வந்து உன் கையில காசு கொடுக்கும். மீன் வந்து மீன் சேல்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க? காசு பார்த்தவன். ஆனா மீனே வந்து என்ன கொடுக்குது? பணம் கொடுக்குது. இதுதாங்க அவர் செய்த கிரகிக்க முடியாத அற்புதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்க ஒரு ஒர்க் பண்ற இடத்துல சேலரி மாதம் பணம் வாங்கலாம், சேலரி வரும், அது நார்மல். ஆனா கர்த்தர் மிராக்கல் மணியை கொடுப்பாரு பாருங்க. ஹல்லேலூயா. என்ன மிராக்கல் மணி தெரியுமா? நீங்க வேலை பார்த்த இடத்துல என்னன்னு தெரியல, நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு 2 மடங்கா கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஹே எல்லாம் சொல்லுங்க, ஹே அப்படின்னா பணம் வரும்னு அர்த்தம். எனக்கு எப்படி இருக்குதுன்னா, நீங்க நல்லா ரிசீவ் பண்ற ஒரு ஃபீல் வருது. ஐயோ எனக்கு அப்படியே ரிசீவ் பண்ணணுமே, பெற்று ஏன்னா கொடுக்கறது இல்லை, சும்மா கொடுக்கறது இல்லை. எங்க பைபிள் எடுத்துனேன் நானு, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு.
அப்படின்னா பாத்துக்கங்க. ஹalleluya, ஹalleluya. ஏங்க கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்யறாரு. நான் சொல்றேன், நீங்க பலகாரம் வித்து காசை பார்க்கறதை பார்க்கலாம், நீங்க விற்காமலே காசு கொண்டு வர முடியும். அதுதான் மிராக்கல், அதுதான் அற்புதம். ஏங்க நான் பணத்தை கொடுத்து கார் வாங்குறது நார்மல், ஆனா எனக்காய் ஒருத்தர் கார் வாங்கி கொடுக்கிறான், அதுதான் பாருங்க மிராக்கல். ஹalleluya, ஹalleluya. நான் வீடு கட்டுறது மிராக்கல் கிடையாது, எனக்காய் ஒருத்தன் வீடுகளை கட்டி சாவியை கொடுக்கிறான் பாருங்க, அதுதான் அற்புதம். ஐ பிலீவ் இட். நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. அதெல்லாம் நடக்கணும்னா விசுவாசிக்க வேண்டியிருக்குது. ஹalleluya. அதெல்லாம் நடக்கணும்னா நம்ப வேண்டியிருக்குது. ஹalleluya. இப்ப விஷயம் என்னன்னா, மீன் வந்து என்ன கொடுக்குது? எனக்காவது ஏதாவது நியூஸ்ல வந்திருக்கா? மீன் வந்து பணம் கொடுத்துச்சு. ஒருவர் கடலுக்கு போய் தூண்டில போட்டார், ஒரு மீனை பிடித்தார், அது வாயிலிருந்து வெள்ளி பணம் வந்தது, அதை எடுத்து வரி கட்டினார்கள். படிச்சிருக்கமா? கிடையவே கிடையாது. நான் சொல்றேன், சாத்தியமே இல்லாததை தான் சாத்தியமாக்குவார். ஹalleluya. சொல்லுங்க, சாத்தியமே இல்லாதது எதுவுமே என்னால முடியவே இல்லையா? நீங்க வந்து அந்த நிலைமைக்கு வரணும். ஆண்டவர் என்னால முடியலன்னும் போது நீங்க பார்த்துக்கங்க, நான் போதும், அவர் பார்த்துக்கொள்வார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அந்த ஆட்டுக்கடாவை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரேனா என்ன அர்த்தம்? ஈசாக்குக்கு பதிலாய் ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நமக்காய் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நமக்காய் சிலுவையிலே கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என் குடும்பம் எப்படி இருக்க போகுது, என் தொழில் எப்படி இருக்க போகுது, என் ஊழியம் எப்படி இருக்க போகுது, என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிற கர்த்தர் சொல்கிறார், நான் பார்த்துக்கொள்வேன், நான் பார்த்துக்கொள்வேன், நான் நிச்சயமாகவே பார்த்துக்கொள்வேன். எஸ், ஐ டிக்ளேர் mighty name of Jesus. ஹalleluya. அவர் சொல்றாரு, அவர் பார்த்துக்கொள்வார். ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏமே, நாம போட்டு வச்சிருக்க பிளான்லாம் குறைஞ்சது, அவர் பெரியவர். ஆமென். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எங்க இவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கும்போது விசுவாசிக்கிறதுக்கு ஏன் தடை? நான் சொல்றேன், தடை அதை நீ உட, இயேசுவின் நாமத்துல உட. தடையை எப்ப உடைக்க போறீங்கன்னா, நீங்க ஆவியில நிரம்பும் போது உடையும். அதான் வேதம் சொல்லுகிறது, வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்திற்கு புதல்களையும் ஒளிப்படுத்திருக்க பொக்கிஷங்களையும் நான் உனக்கு கொண்டு வருவேன். கர்த்தர் வாக்குரைக்கிறார், நான் உனக்கு கொண்டு வருவேன். ஏய், அவரே கொடுக்கிறேன்னு சொல்லும்போது நான் ஏங்க அமர்ந்திருக்கணும்? இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர். ஹalleluya. அதுக்கு முன்பாக ஒரு வசனம் இருக்கு, நான் கோண நாணவைகளை சவையாக்கி. ஏய், எல்லாத்துக்கும் ஏய், என்ன சொல்றாருன்னா, இந்த வெங்கல கதவை உடைக்க முடியாதபடிக்கு, இரும்பு தாழ்பால்களை முறிக்க முடியாதபடி இருக்கிற கோண நாணவைகளை செவ்வையாக்கி, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நீ கம்முனிரு, நான் முன்னாடி போய் வெங்கல கதவை உடைச்சு பணத்தை எடுத்து உன் சந்ததியின் வாழ்க்கையில கொட்டுவேன்றார். ஆனா அதை நாம விசுவாசிக்கணும். ஹalleluya. அதை நாம நம்பணும், நாம பிளான் போடணும். ஹalleluya. பாருங்க, இடையில முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, கன்ஃபஸ் பண்ணிட்டே இருப்பேன். முடியாத பட்சத்தில் சில இடத்துல என்ன பண்றோம், மனுஷன் தானே, சொந்தக்காரங்கிட்ட யார்ட்டையாவது என்ன பண்ணலாம், ஒரு அவசரத்துக்கு கேட்டலாம் அப்படின்னு தோணும். நான் என்ன பண்றேன், வாயை திறந்து சொல்லிட்டே இருக்கேன், வானத்தின் பலகணிகளை திறக்கிறேன், உங்க கையில நான் பணத்தெல்லாம் கொடுத்துருக்கேன், அது மல்டிப்ளை என்கிட்ட வரட்டும், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என் அக்கௌண்ட்ல பண கிரெடிட் ஆயிடுச்சு. ஹalleluya. என் அக்கௌண்ட்ல பண கிரெடிட் ஆனது எனக்குன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில 9:25 அவங்க என் விசுவாசி கிடையாது. ஏன்னா நான் இப்ப சர்ச்சையை வச்சு நடத்தலையே, அப்புறம் எனக்கு எங்க விசுவாசி இருப்பாங்க? என்றைக்கோ பார்த்த ஒரு நபர் என்ன பண்ணாங்கன்னா, என் அக்கௌண்ட்ல கிரெடிட் பணத்தை போட்டு விட்டாங்க. ஹalleluya. ஒரு ஊழியக்கார குடும்பம். ஹalleluya. ஏன்னா நீ வாயை விரிவாய் தர, நான் அதனால் நிரப்புவேன். ஹalleluya. உன் வாயை விரிவாய் தர, நீ எதினால் திறக்கப்படுறியோ, ஆரோக்கியம் வேண்டும் என்று நீ திறந்தால் ஆரோக்கியத்தால் நிரப்பப்படுவாய். பணம் வேண்டும் என்று நீ திறந்தால் பணத்தினால் நிரப்பப்படுவாய். ஞானம் வேண்டும் என்று நீ வாயை திறந்தால் ஞானத்தினால் நிரப்பப்படுவாய். ஹalleluya. ஹalleluya. அப்ப பாயிண்ட் என்னன்னா, நீ தான் வாயை திறக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ தான் காலை வைக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோர்தானிலே காலை வைத்தார்கள், தண்ணீர் குவியலாய் மாறினது. ஆமென். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ தான் கால் எடுத்து வாயை யாருங்க திறக்கணும்? ஹalleluya. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீரால் நிரப்பப்படும்.
தண்ணீரால் நிரப்பப்படும். வெறும் பாத்திரம் தண்ணீரால் நிரப்பப்படும். வெறும் அக்கவுண்ட்ஸ் பணத்தினால் நிரப்பப்படும். ஹalleluya. ஆண்டவர் குறித்த வெளிப்பாடுக்காக நாம கேட்க வாயை திறக்க என்ன பண்ணுவார்னா அவரை அறிகிற அறிவினால நிரப்புவாராம். வேதம் சொல்லுது, பூமி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல நாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்போம். ஹalleluya. எப்படி பூமி சமுத்திரத்தினால் நிறைந்திருக்கிறது போல நாம் கர்த்தரை அறிகிற அந்த வார்த்தையை சொல்லும் போது தாங்க நிரப்புவார். ஆமென். அதான் வேதம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் தர நான் அதனால் நிரப்புவேன். நீ எதனால வாயை திறக்க போற? வாக்குத்தத்தத்தினால் திறக்க போற. எப்படி திறக்க போற? நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் தலைமுறை தோறும் அவர் செய்வார். ஹalleluya. பாயிண்ட்க்கு வரேன். இப்போ மீன் வந்து என்ன பண்ணுது? கேஷ் கொடுக்குது, பணம் கொடுக்குது. சாத்தியமாகுமா? இல்ல. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அசாதாரணமான காரியங்கள் செய்வார். சாத்தியமாகாதது சாத்தியமாகும். ஹalleluya. எந்த பிசினஸ் தேங்கி நிக்குதோ அந்த பிசினஸ் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படும். எந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கிறதோ அந்த குடும்பம் அற்புதமாய் இணையும். ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் நாம விசுவாசிக்க வேண்டியிருக்குது. இவைகள் எல்லாம் நாம் சொல்லுங்க, நான் கர்த்தரை எதிர்பார்க்கிறேன். ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கன்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ இழந்து போன ஸ்தானத்திலே மறுபடியும் அமர செய்வேன். நீ எந்த லெவல்ல இருந்தையோ கர்த்தர் சொல்றாரு, அதை காட்டிலும் 2 மடங்கு மேலாக உன்னை வைப்பேன். ஹalleluya. சிலர் பிசினஸ் பண்ணி கீழே வந்திருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ மேலே எழும்பிடுவா, மிக உயரத்தில் பறந்திடுவா, நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை. ஹalleluya. நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே மிக உயரத்தில். ஹalleluya. என்ன இந்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவு உயரத்துல இருந்த கீழே வந்துட்ட. இப்ப கர்த்தர் சொல்றாரு, கழுகுகளை போல நீ அடித்து எழும்புவாய். ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளின் சட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு உயரத்துல இருந்த, நீ எவ்வளவு அழகா இருந்த. யோபுவோட வாழ்க்கை பாத்தீங்களா? யோபு எப்படிப்பட்டவன்? அவன் சம்பத்து பெரியதா இருந்தது. அவன் இருந்த ஊர்லயே பெரியவனா இருந்தான். ஆள் அழகா இருந்த யோபு, அவன் சரீரம் அசிங்கமா மாறிடுச்சு. அவன் பணம் இல்லாம போயிடுச்சு. பிள்ளைகளை இழந்து போயிட்டான், ஸ்தானத்தை இழந்து போயிட்டான், கனத்தை இழந்து போயிட்டான், மகிமையை இழந்து போயிட்டான். கர்த்தர் அவன் வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ரெட்டிப்பாய். வேதம் சொல்லுகிறது, யோபு இருந்த முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் பின்னாடி இருந்த ஆசீர்வாதம் 2 மடங்காக. ஹalleluya. இரட்டச்சனையாய் கிடைத்தது. யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். அதுதான் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹalleluya. தேவன் நன்மை செய்வதில் சோர்ந்து போவதில்லை. வேதத்துல ஒரு எரேமியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவர் நன்மை செய்யறதுல முன்வைத்த கால பின்னாடி வைக்க மாட்டாராம். ஹalleluya. அவர் முன்வைத்த கால பின்னாடி வைக்கிறது இல்ல. நல்லா கவனிங்க, நான் பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம அதை அனுபவிச்சு இங்க வார்த்தையை பேசுறோம் பாத்தீங்களா, அதை கிரிய பண்றவர் ஆவியானவர். ஆவியானுடைய வேலை என்னன்னா, நாம என்ன பேசுறோமோ அதை அப்படியே செய்வார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டானது. அந்த வெளிச்சத்தை யார் கொண்டு வந்தது? வார்த்தையை கொண்டு வந்துருச்சா? சரி, வார்த்தையை கொண்டு வந்துருச்சு. ஓகே, சூப்பர். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்றேன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் தான். ஆனா அவர் எப்படின்னா, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். பிதா வார்த்தையை பேசுகிறவர், அந்த வார்த்தை தேவனுடைய குமாரன், அந்த வார்த்தையை ஸ்தாபிக்கிறவர் ஆவியானவர். ஹalleluya. ஹalleluya. குமாரனை தொட்டு பார்த்தோம். ஹalleluya. தொட்டு பார்த்தார்களா? பார்க்கறாங்க.
தோமா தொட்டு பார்த்தானா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், உயிர் தெழுவதற்கு முன்பாகவும் தொட்டு பார்த்தான். தொட்டு பார்க்கலாம் குமாரனை, பிதாவை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அவர் அப்படியே இருக்கட்டும். ஆவியானவர் அனுபவிக்க முடியும். சரீரத்தில் என்ன பண்ண முடியும், அனுபவிக்கிறோம். ஆவியில நிரம்பும் பொழுது என்ன பண்றோம், ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது, ஒரு புதுவிதமான சரீரத்தில் உணர்றோம், ஒரு ஹோலி ஸ்பிரிட். இப்படிதான் பாருங்க, இந்த வார்த்தையை நாம பேசும் பொழுது ஆவியானவர் அந்த இடத்தை அப்படியே மாத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் புத்தகம் திருப்புங்களே, ஆதியாகமம் திருப்புங்க. இப்ப சொன்னா புரியும், ஒரு வசனத்தை காண்பிப்போம். ஆதியாகமம் 1:2 சீக்கிரம் வாசிங்க. பூமியானது ஒழுங்கையின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் யார் இருந்தது, எங்க இருந்தாரு, அசைவாடிட்டே இருக்காரு. சரி, நமக்கு புரிஞ்ச மாதிரி பண்ணுவோம், அப்படியே ஹாயா இருக்காரு, அப்படியே ஹாயா இப்படி இருக்காப்ல. ஆனா அங்க வசனம் என்ன சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்தது. நல்லா சொல்லுங்க, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இது எல்லாம் அங்கதானே இருக்குது. அதுக்கு மத்தியில யார் இருக்குது, ஆவியானவர். ஆவியானவராகவே இருக்கிறாரு. எப்படி இருக்காரு ஆவியானவர், அவர் அவராகவே இருக்கிறார். அவர் உடனே போய் பூமி ஒழுங்கின்மையை மாத்திட்டாரா, இருள வெளிச்சமாக்குனாரா, வெறுமை நிறைவா ஆக்குனாரா ஆவியானவர்? இல்ல, இந்த இடத்துல அப்படியே தான் இருக்காரு. ஆனா நல்லா கவனிங்க, இன்னைக்கும் ஆவியானவர் அப்படிதான் இருக்கிறார். அவர் நம்மேல் அசைவாடுகிறார். வேத சொல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, அவர் அசைவாடிக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் பேசாம அப்படியே தான் இருப்பார், உலாவிட்டே தான் இருப்பார், ஹாயா. ஆனா அவர் எப்ப வேலை செய்யறாரு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்ப வாசிங்க 3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். தேவன் என்ன சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் வெளிச்சத்தை ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. இருளாயிரு அங்க முதல்ல என்ன வருது, வெளிச்சத்தை ஸ்தாபிக்கிறார். ஆவியானவர் எப்ப வேலை செய்யறாருங்க, வார்த்தையை வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது அசைவாடின ஆவியானவர் என்ன செய்தார், வெளிச்சத்தை கொண்டு வந்தார். சரிங்களா? வார்த்தையை சொன்ன போது ஆவியானவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார்னா, இன்னைக்கு வார்த்தையை நாம் பேசினா ஆவியானவர் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் சொன்ன பொழுது ஆவியானவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க, பேதுரு அந்த தேவாலயத்துக்கு போறாரு. அங்க பிறவியிலிருந்து நடக்க முடியாத ஒருவன் கிடக்கிறான். அங்க பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன், நசரனாகி இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது ஆவியானவர் அவன் கால்களை பலப்படுத்தினார். ஆவியானவர் நடக்க முடியாதவனை குதிக்க வைத்தார், அவனை ஓட வைத்தார், அவனை கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வைத்தார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க வார்த்தையை சொன்னா என்ன நடக்கும், வார்த்தையை சொன்னா என்ன நடக்கும், ஆமென். நீங்க வார்த்தையை சொன்னா என்னங்க நடக்கும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார் என்று சொன்னபோது ஆவியானவர் நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிறார். நீங்க வார்த்தையை சொல்லும் போது ஆவியானவர் அப்படியே அபிஷேகத்தோட இன்னைக்கு நான் சொன்ன பாத்தீங்களா, வெங்கல கதவுகளை உடைச்சு அப்படின்னும் போது உடைக்கிறாராம். இரும்பு தாழ்பால்களை முறிச்சனோட அதை முறிக்கிறார். அந்த ஹாரத்துக்கு புதையல்களையும் ஒளிப்படுத்துகிற பொக்கிஷங்களையும் அவர் எனக்கு கொடுக்கிறார். உடனே கொண்டு வச்சுக்கோ, அப்படியே ஊத்துகிறார். ஏமா அப்படியே எடுத்து ஊத்துறார். இயேசு சொன்னாரு, கானா ஒரு கல்யாண வீட்டுல தண்ணீர், கானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்க இயேசு சொல்றாரு, நீங்கள் கற்சாடியில் என்ன பண்ணுங்க, தண்ணீரை ஊற்றுங்கள். நல்லா கவனிங்க, யூதர்கள் திராட்சரசத்தை ரெடி பண்ணுவது கிச்சன்ல தான் ரெடி பண்ணணும். ஆனா அவர் சொன்னாரு, வீட்டுக்கு வெளியில இருக்கிற முகங்கால் கை கால் கழுவுகிற அந்த தொட்டியில தண்ணீரை நிரப்புன்னு சொன்னாரு. வித்தியாசம். ஹல்லேலூயா. யூதர்கள் எப்பொழுதுமே நல்லா கை கால் முகம் கழுவிக்கிட்டே இருப்பான், சுத்தமா இருக்கணும்ல அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கிச்சனுக்குள்ள போய் துருத்தியை ரெடி பண்ண சொல்லல, முகம் கை கால் கழுவுனியே அங்க தண்ணீரை நிரப்படா அப்படின்னாரு. ஹல்லேலூயா. எங்க நிரப்ப சொன்னாரு, தொட்டில.
வெளியில இருக்க தொட்டில தண்ணீரை நிரப்புன போது அவன் கொண்டு வந்து தண்ணீரை 6 கச்சாடிகள் நிறைய நிரப்புறான். சொன்னா நிரப்புறான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, மொண்டு கொண்டு போ பந்தியின் இடத்துல போது ஊத்தும் போது தண்ணீர் வார்த்தை வந்துருச்சு. ஊத்தும் போது தண்ணியை ஊத்துனோடனே ஊத்துறான். ஊத்தும் போது தண்ணீர் அப்படியே மொண்டு எடுக்கும் போது அப்படியே வருது பாருங்க, வருது பாருங்க, வருது பாருங்க. நியூ வைன். ஹalleluya. திராட்சை ரசம், திராட்சை ரசம். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், திராட்சை ரசம் தீர்ந்து போயிருச்சு. அதே போல நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில எல்லா பணமும் தீர்ந்துருச்சா? சாத்தியமே இல்லைங்க, எழும்பவே முடியாதுங்க. அப்பதான் புது ஒயினை ஊத்துவார். ஹalleluya. அவன் மேலதான் புது ஒயினை ஊத்துறார். வடிவேல் சொல்லிட்டு போயிட்டாப்ல, எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்னு. நான் சொல்றேன், நமக்கு தாங்க எண்டே கிடையாது. ஹalleluya. இங்க இருக்கிற நாம் நித்தியமாய் தேவனோடு வாழ போகிறோம். ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், இப்ப வார்த்தையை சொல்றாரு, தண்ணியை ஊத்து, தண்ணியை ஊத்துறான். மொண்டு எடுனாரு. வார்த்தை வந்துருச்சு, தண்ணியை ஊத்துன உடனே அப்பயே முண்டெடுக்கும் போது ஆவியானவர் திராட்சை ரசத்தை மாற்றுகிறார். இயேசு அங்க ஜெபித்தாரா? இயேசுநாதர் ஜெபித்தாரா? ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, தண்ணீர் தீர்ந்து போனது ஆண்டவரே, தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறட்டும் ஆண்டவரே. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ ஊத்து, முண்டு எடுத்து போ, தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும். ஹalleluya. அதுக்காக ஜெபிக்க கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அவர் எப்ப ஜெபித்தார் தெரியுமா? தனிப்பட்ட விதத்துல போய் இரவு முழுவதும் ஜெபித்தார். ஆனா அற்புதம் செய்யும் போது ஜெபிக்கல. அங்க ஜெபித்த ஜெபம் இங்க பேசும்போது வல்லமை வெளிப்படுது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சாதா பிரகா தீப்ரா. அதனால நான் சொல்றேன், அப்படிதான் நம்முடைய லைஃப் இருக்கும். நான் சொல்லுகிறேன், இந்த 2025 ருசியுள்ள திராட்சை ரசமான வாழ்வா இருக்கும். ருசி மட்டுமல்ல, ருசியும் உண்டு, மனமும் உண்டு. ஹalleluya, ஹalleluya. இந்த 2025 the beautiful year, beautiful year. வேதம் சொல்கிறது, வருஷத்தை அவருடைய நன்மைகளினால் முடி சூட்டுகிறார். என் பாதைகளில் நெய் பொழியும், என் பாதைகளில் நெய் பொழியும், என் வாழ்க்கையில நெய் பொழியும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நெய் பொழியும், எங்கள் ஊழியத்தில் நெய் பொழியும். ஹalleluya. எங்கள் சபைகளில் நெய் பொழிய வைக்கிறவர். சொல்லுங்க, நெய் பொழியும். ஏனா அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார். அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை எனக்கு செய்கிறார். சொல்லுங்க, ஹாய். சொல்லுங்க. ஹாய். ஹாய். சொல்லுங்க, ஹாய். இப்படி சொல்லும் போதே நான் சொல்றேன், வெங்கல கதவு உடையும், இரும்பு தாழ்பால் முறியும், அந்தகாரத்திற்கு புதையல்கள், ஒளிப்படுத்திற்கு பொக்கிஷங்களை அவர் உனக்கு கொடுப்பார். அவர் உனக்கு கொடுப்பார். என்ன சொல்லுங்க, ஹாய். லா பிரகாதே, லா பிரகாதே, லா பிரகாதே, லா பிரகாதே, லா பிரகாதே. அதனால கர்த்தர் சொல்றாரு, முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம். என்ன சொல்லுங்க, முந்தின ரசத்தை பார்க்கலும். சொல்லுங்க, பிந்தின ரசம். அதனால வேதம் சொல்லுது, முந்தின ஆதாமை பார்க்கலும் பிந்தின ஆதாம் மகிமையாக எழுந்தார். ஹாய், 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 ஹாய். முந்தின ஆதாம் தோற்று போனார், என்னுடைய சார்பாய் பிந்தின ஆதாம் வெற்றி சிறந்தார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, ஹேய். நான் பழைய உடன்படிக்கைக்குரியவன் அல்ல, நான் புதிய உடன்படிக்கைக்குரியவன். நான் புதிய உடன்படிக்கைக்குரியவன். நான் புதிய உடன்படிக்கைக்குரியவன். பழைய ஊழியம் ஒளிந்து போகிற மகிமை, புதிய ஊழியம். சொல்லுங்க, புதிய உடன்படிக்கை. ஏங்க, அந்த ஊழியமே பிரகாசிச்சுனா இந்த ஊழியம் அதை பார்க்கலும் பிரகாசிக்கும், பிரகாசிக்கும். நான் சொல்றேன், உங்க குடும்பம் பிரகாசிக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசிக்கும், இந்த ஊழியம் பிரகாசிக்கும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். வேதம் சொல்லுது, அவர் மேல இருந்த பிரகாசத்தை நம் முகத்தில் வைக்கிறவர், அவர் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை நம்ம மேல வைத்தவர். ஹalleluya. வேதத்துல வாசிக்கிற பாருங்க, ஆண்டவர் வாக்குரைச்சிருக்கிறார். இன்னமும் நான் சொல்றேன், அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். போன வருஷம் 2024 அதுல கிடைச்ச நன்மையை பார்க்கலாம். இந்த வருடம் இந்த ஜனவரியிலேயே நான் சுதரிப்பேன். ஜனவரி மாதத்தில் அற்புதத்தை பெறுவேன், கர்த்தருடைய மகிமையை பெறுவேன், கர்த்தருடைய பலனை பெறுவேன், கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன், கர்த்தருடைய வரங்களை பெற்றுக்கொள்வேன்.
கர்த்தருடைய நன்மையை பெறுவேன். ஹalleluya. அதான் வேதம் சொல்கிறது, நன்மைகளினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். ஆமென், ஆமென். ஏங்க, பொல்லாதவர்களாகிய நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய நினைக்கும் போது அவர் சொல்றாரு, பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை செய்ய நினைக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் நன்மைகளை செய்வது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். உன் பிள்ளைக்கு வாரம் சிக்கன் மட்டன் எடுத்து கொடுக்க நீயே நினைக்கும் போது பரத்தின் தேவன் அதை காட்டிலும் மேலானவைகளை செய்கிறவர். ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், யாரெல்லாம் குழந்தைக்காக காத்திருக்கீங்களோ அது இந்த மாதத்தில் துவங்கும், இந்த மாதத்தில் துவங்கும். I release, declare mighty name Jesus. Hallelujah. ஏன்னா அன்னாள் கேட்டது 1, அவர் கொடுத்தது 7. அதுதான் கிரகிக்க முடியாத அற்புதம். சொல்லுங்க, கிரகிக்க முடியாத அற்புதம். இதே வருஷம் நான் சொல்றேன், யாரெல்லாம் திருமணத்துக்கு காத்திருக்கீங்களோ இதே வருஷத்துல அற்புதமாய் நடக்கும், அதிசயமாய் நடக்கும். நான் சொல்றேன், கிராண்டா நடக்கும். கிராண்ட் மேரேஜ் கிராண்டா நடக்கும். ஹalleluya, கிராண்டா நடக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதே வருஷத்துல லேண்ட வாங்கி வீடுகளை கட்டுவீங்க. இதே வருஷத்துல லேண்ட வாங்கி வீடுகளை கட்டுவீங்க. நீ கட்டாத வீடு, நீ வெட்டாத தோப்பு, நீ நடாத தோப்புகள், நீ வெட்டாத கிணறு, வெட்டாத கிணறு. வா மாகாலா பாரி பாபா. எனக்கெல்லாம் வந்து லேண்ட வாங்கி வீடு கட்டலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கெல்லாம் வேற மாதிரி தான், ரெடிமேட் தான். லேண்ட வாங்கி வீட்டை கட்டி சாவியை கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஹalleluya. ஏன்னா லேண்ட வாங்கணும், இடத்தை பார்க்கணும், ஸ்கொயரை பார்க்கணும், வீடை கட்டணும். அதான் வேதம் சொல்லுது, நீ கட்டாத வீடுகளையும் நடாத தோப்புகளையும் வெட்டாத கிணறுகளையும் அவர் உனக்கு கொடுப்பார். தேவன் வந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து கானான் தேசத்தை கேட்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? கானான் தேசத்தை யார் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கும். சரி, கானான் விடுங்க. ஏதேன ஆதாம் கேட்டானா? ஏதேன் தோட்டத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டானா? அந்த தோட்டத்துல பொன் விளையணும்னு கேட்டானா? 4 ஆறுகள் ஓடணும்னு கேட்டானா? நல்ல விருட்சங்களை கேட்டானா? பொண்டாட்டியவே கேட்கலங்க அவன். தெரியுமா? ஆதாம் எனக்கு எவ்வளவு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டானா? அவர் தான் சொன்னாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, நான் உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். எவ்வளவு அற்புதமா இருக்கு. இவன் ஒண்ணுமே கேட்கல, ஆனா இவனுக்காக பார்த்து 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 நான் சொல்றேன், உங்களுக்காக பார்த்து 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 பார்த்து, உங்களுக்கு எனக்காக பார்த்து 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 கல்வாரி சிலுவையில குமாரனை கொடுத்து எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, நான் பார்த்து வைத்த தேசம் அது நல்ல தேசம், அது சிங்காரமான தேசம், பாலும் தேனும் ஓடும் தேசம். நம்ம புத்திக்கே எட்டல. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஒண்ணுமே கேட்கல. ஆதாமுக்கு ஒண்ணுமே கேட்கவே இல்லை. எல்லாவற்றையும் கொடுத்த கர்த்தர். கானான இஸ்ரவேல் மக்கள் கேட்கல. ஆபிரகாம்கிட்ட வாக்குத்தத்தம் பண்றாரு. ஹalleluya. ஆபிரகாமே திரிஞ்சிட்டு இருந்தான் எங்கேயோ பரதேசியா. அவனை பிடிச்சு உன்னை ஆசீர்வதிச்சு உன் சந்ததிக்கு கானானை கொடுப்பேன்னாரு. ஆனா கானானை கொடுப்பேன்னு சொன்ன தேவன் இவங்களை கொஞ்ச நாள்ல காணோம். எங்க போயிட்டான்? எகிப்துல அடிமையா இருக்கான். எங்க அடிமையா இருக்கான்? எகிப்துல. சொல்ல முடியாத வேதனை, கஷ்டம், அடிமைத்தனம், சாப்பாட்டு இல்ல, நிம்மதி இல்ல. ஆண் பிள்ளைகள் பிறந்தா கொன்றுவான் பார்வோம். ஆனா கர்த்தர் நினைவு கூர்ந்து என்ன பண்ணா தெரியுமா? இது உனக்கு நிரந்தரம் அல்ல, உனக்கு கானானை வைச்சிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் எபூசரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடும் நலமும் விசாலமான தேசத்தை நான் கொடுக்கும்படி இறங்கினேன் இறங்கினேன் இறங்கினேன். விஷயம் என்னன்னா, இவங்க யாருமே கானானை கேட்கல. எகிப்திலே இருந்து சாப்பிட்டு செத்துடலாம் நினைக்கும் போது அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உனக்கு கானானை கொடுக்கும்படி நான் இறங்கி வந்தேன். நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். நம்மளை ஐஸ்வர்யமாக்கும்படி இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். நாம் ஆரோக்கியமா இருக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நமக்கு ஞானத்தை கொடுக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நாம் பரிசுத்தமாய் வாழும்படி இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹalleluya. இது நாம் போட்ட திட்டம் இல்ல, அவர் போட்ட திட்டம்.
ஹalleluya. மறுபடியும் ஒரே ஒரு ஞாபகம் தான் உங்களுக்கு வரணும். நாம் போட்ட வச்ச எல்லா திட்டத்தை பார்க்கலும் மேலான திட்டத்தை எனக்கும் என் ஊழியத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் அவர் போட்டு வைத்திருக்கிறார். போட்டு வைத்த திட்டம் அது ஓகே ஆகும். ஹalleluya. பாஸ்டர் சொன்னாரு ஆரம்பத்துல, என்னது விளையாடு, என்ன சொன்னீங்க, விளையாடுன்னீங்களா? ஒரு விளையாடுங்க, நல்லா விளையாட விடுங்க. நான் ஒன்று சொல்றேன், நாம தான் அதிகம் விளையாடணும். ஹalleluya. நாம தான் ஹாப்பியா விளையாடணும் ஆண்டவர் சமூகத்தில். வேட்டையாடு விளையாடு. நான் சொல்றேன், வேட்டையாடு விளையாடு கொண்டாடு. இப்ப நீங்க நினைப்பீங்க, என்னடா இவர் பட டைட்டில் போயிட்டாரு. நானும் அதை குறித்து யோசிச்சேன். வேட்டையாடு விளையாடுனா தாவீது கோலியாத்த வேட்டையாடுனா. தெரியுமா? ஏசையா, ஓசையா, நீங்க பேசையா. ஏசையா தெரியுமா? தெரியாது. சரி, ஏசா தெரியுமா? ஏசா யார்? யாக்கோபுடைய அண்ணன் ஏசா. அவன் வேலை என்ன? ஏசா யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் வேலை என்னன்னா வேட்டையாடுறது. என்ன ஆடுறது? போய் வேட்டையாடி என்ன பண்ணுவான்? ஈசாக்குக்கு யாரு வேட்டையாடி கொண்டு வரது பிடிக்கும்? ஏசா வேட்டையாடி சமைச்சு கொடுப்பானா. அதுதான் அவர் நாக்குக்கு எப்படி இருக்கும்? ருசியா இருக்கும். யாக்கோபு என்ன பண்ணா? அவனை போல மார்வேஷம் போட்டு அம்மாவை சமைக்க சொல்லி ஏசா போல கொடுத்துட்டான். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடிட்டான் திருட்டு போய். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை பிசாசை வேட்டையாடுவது. ஹalleluya. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். எங்க ஊர் கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பாம்பு இருக்குல்ல, பாம்பு தெரியுமா? அதுவும் தெரியாத போல இருக்கீங்க. பாம்பா? நான் இன்னைக்கு தானே கேள்விப்படுறேன். பாம்பே இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன்ற மாதிரி இருக்கு. பாம்பு தெரியுமா? இல்லையே, எனக்கு தெரியாதே அப்படின்னு. பாம்பை விட்டு பார்த்தா தெரியும், உள்ள விட்டா தெரியும். ஹே பாம்பு அப்படின்னு. பாம்பு தெரியுமா? கிராமத்து ஆட்கள் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பழமொழி இருக்கு, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. உண்மையாவே அங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நான் வந்து மதுரையில இருந்துட்டு எங்க ஊருக்கு போவேன். ஒரு பையன் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தான். சரியான போல நீல பாம்பு வயல் வெளியில போயிட்டு இருக்கு. இவன் எதுக்கு திட்டு ஓடுறான்னு எனக்கு தெரியவே இல்லை. வேகமா ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னு தெரியலையே, யாரும் கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு, என்ன ஓடிட்டு இருக்க அப்படின்னு நம்ம போடுனதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் கேட்கிறேன், ஏன் இவ்வளவு வேகமா ஓடுனேன்? இல்ல, ஒரு பாம்பு வேகமா ஓடிச்சு, அதை பிடிக்கிறதுக்கு ஓடுனேன்னா. அட பாவி, எல்லாரும் பாம்பு ஓடுனா அந்த பக்கம் ஓடுனா எல்லாரும் இந்த பக்கம் ஓடுவாங்க. இவன் பாம்போட சேர்ந்து ஓடிட்டு இருக்கானே. கோலியாத்தை கண்டு எல்லாரும் இங்க கோலியாத்தை நிக்கிறானா, எல்லாரும் இப்படி ஓடிட்டு இருக்கான். ஆனா தாவீது மட்டும் வாடா வாடா பாத்துருவோம், எப்படி பாப்பம்லே, திருநெல்வேலியில பாப்பம்லே போய் நிக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் பலன் இல்ல, அவன் மேல இருந்த அபிஷேகம், அவன் மேல இருந்த ஆவியானவர், அவன் மேல இருந்த அபிஷேகம். ஹalleluya. அதே போல பாருங்க, அந்த மாதிரி கிராமத்துல பாம்பை பிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அடிப்பான். அந்த தலையை அடிக்க மாட்டான், உடம்ப கரெக்டா சில இடத்துல அடிச்சுட்டு அது நெளிச்சுக்கிட்டே இருக்கும், ஓட முடியாது, நெளிச்சுக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு சின்ன வயசுல எங்க அத்தை வீட்டுக்கு போறேன். இவங்க பாம்பை பார்த்தோன்னே நான் பின்னாடி ஓடிட்டேன். இல்ல பாம்பு இருக்கு, இவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன பண்ணானா, குச்சியை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான். என்டர்டைன்மெண்டா, என்னது பொழுதுபோக்கு அவனுக்கு. அங்கெல்லாம் பொழுதுபோக்கு என்னன்னா, அணில் பிடிச்சு விளையாடுறது, கரெக்டா இப்படி அடிச்சு விளையாடுறது, பாம்பை பிடிச்சு விளையாடுறது. பாம்பை பிடிச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்தான். நான் பார்த்தேன், இவங்க என்னடா பாம்பை பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, சர்ப்பம் பிசாசுக்கு அடையாளமா இருக்கு. இன்னைக்கு பிசாசை வேட்டையாடும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஹalleluya. எப்படி அவன் அந்த பாம்பை வேட்டையாடி அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறது போல, கோலியாத்தை வேட்டையாடி பெலிஸ்தீனை என்ன பண்ணாங்கன்னா விளையாண்டுக்கிட்டே வரான். எப்படி நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, சில பேரை அடிச்சு கூட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மண்டையிலே தட்டிட்டு விளையாண்டு வந்து பார்த்துருக்கீங்களா? சின்ன பையல ஓவரா சீன் போட்ட, ஓவர் சீன் போட்ட மதுரையில் இப்படிதான் பேசுவான். ஓவரா உங்க ஏரியாவுக்கு வந்து ஓவரா சீன் போடுற, அதிகம் அடிக்க மாட்டான், கேவலமா மண்டையில என்ன என்ன வரவன்லாம் அடிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் பிசாசை வேட்டையாடி சாத்தானே அந்த அந்த வியாதியை பார்த்து, சொல்லுங்க, வியாதியை பார்த்து வேட்டையாடு, பிசாச ஓவரா மிதி. ஹalleluya, ஹalleluya. தடைகள் எல்லாம் விலகி போட்டோம்.
வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வரத்தக்கதாய் பிசாசு கொண்டு வந்திருக்கிற அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் பின்னிட்டு போட்டோம். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். இவ்வளவு காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னா தான் பிள்ளைங்க மேல அவ்வளவு விஷயத்தை உள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், எவ்வளவு மகிமையுள்ள கர்த்தர். ஆச்சரியம் சொல்லுங்க, ஆச்சரியமான தேவன். அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க. ஒரு வசனம் வாசிப்போம். யோவேல், திருப்பிக் கொள்ளுங்க. யோவேல் புத்தகம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 21. தேசமே பயப்படாதே. எல்லாரும் சொல்லுங்க, மகிழ்ந்து களிக்கூறு. அடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேசமேனா மக்களை பார்த்தா சொல்றாரு, என் ஜனமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் எப்படி பெரிய காரியங்களை செய்வார்னா, நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். நீ யோசிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்ப வாசிங்க 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, நீ எவைகளெல்லாம் இழந்து போனையோ அதெல்லாம் நீ மீட்டெடுக்கும்படி திரும்ப நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. மறுபடி வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் 23 வாசிங்க சிஸ்டர். 23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளால் திராட்சைரசம் புரண்டும் எண்ணெயும் வழிந்தோடும். போதும். 26 வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இங்க வேதவசனம் சொல்லுது, இந்த விஷயத்தை நான் சொல்றேன். எத்தனையோ வருஷங்கள் உங்க வாழ்க்கையில பணங்களோ நிலங்களோ நிம்மதியோ சரீரத்துல ஆரோக்கியம் இல்லாம பச்சித்து போட்ட காரியங்களை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் திரும்ப உங்களுக்கு ஆரோக்கியம். நீ இழந்து போன பணத்தை, நீ இழந்து போன சமாதானத்தை, நீ இழந்து போன உயர்வை கர்த்தர் மீண்டுமாய் கொடுப்பார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தானியங்கள் களஞ்சியத்தில் நிரம்பி இருக்குமா, ஆலைகளில எண்ணெய்கள் வழிந்து ஓடுமா. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கர்த்தர் யாரை பார்த்து சொல்றாருன்னா, உங்களை பார்த்தா சொல்றாரு, நீங்க ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா அவர் கொடுக்கிற நன்மை பெரியது. ஹல்லேலூயா. நான் முடிச்சிடுவோம். எழுதி வச்சது இன்னும் நிறைய கண்டென்ட் இருந்தது. நான் முடிக்க போறேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள் எல்லாம் அற்புதமாக தான் இருக்கும். ஆமென். யோபு 37:5 வாசிங்க. எல்லாரும் சொல்லுங்க, நாம் கிரகிக்க கூடாத முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். இந்த வருஷம் செய்கிறார், இப்பொழுது செய்கிறார், இன்றைக்கே செய்கிறார். அந்த நன்மைகளை செய்கிறார், அந்த அற்புதங்களை செய்கிறார், அந்த அதிசயங்களை செய்கிறார். திருமண வாழ்விலை செய்கிறார், பணத்தின் பொருளாதாரத்திலே செய்கிறார், சரீர சுகத்திலே செய்கிறார், பிள்ளைகளின் படிப்பிலே செய்கிறார், தேவனுடைய ஊழியத்திலே செய்கிறார். அதுதான் கிரகிக்க முடியாத பெரிய காரியம். சொல்லுங்க, கிரகிக்க முடியாத பெரிய காரியம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, மீன் வாயில பணம் இருப்பது சாத்தியம் இல்லை, ஆனா கர்த்தர் செய்தார். நாம கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் மேலாக செய்கிற மேலான தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் யோசிக்கிற, ஜெபிக்கிற, திட்டம் போட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் மேலாக செய்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் உங்களுக்கு செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
நான் 3 பாயிண்ட் எடுத்து வந்தேன். ஒன்று, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்வார். ரெண்டாவது, நாம இழந்து போனதெல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுகிறவர். எல்லாம் சொல்லுங்க, ரிட்டர்ன், திரும்ப தருகிறவர், திரும்ப நன்மைகளை செய்கிறவர். மூணாவது காரியம், அவர் நன்மைகளை செய்கிறவர் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். இப்ப நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை மட்டும்தான் பார்த்தோம். இடையில ஒரே ஒரு வசனம் யோவேல்ல காமிச்சிட்டேன், திரும்பி செய்வார். நன்மைக்கு மட்டும் ஒரு வசனம் காண்பிக்கிற பாருங்க, ஒண்ணு மட்டும் போதும், நன்மையான காரியங்கள். திருப்பி கொள்ளுங்க, எரேமியா புஸ்தகம், எரேமியா 33:9 வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம். நல்லா கவனிங்க, கேட்க போகிற பூமி, நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம். யாருக்கு நன்மை செய்ய போறாரு? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகள் எல்லாம் நீதிமான்களுக்கு தான் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு. இப்ப நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ எனக்கு சொல்கிறார். இப்ப பாருங்க, நான் அவர்களுக்கு இப்படி சொல்ல, நான் உங்களுக்கு இல்ல, தேவன் உங்களுக்கு செய்யும் நன்மைகள் எல்லாம் வாசிங்க. கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக, பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி, அது எனக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு அது எப்படி இருக்க போது? மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும். போதும். கர்த்தருக்கு என்னன்னா, அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை எல்லாம் கேட்க போற ஜாதிகள். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு செய்ய போகிற சகல ஆசீர்வாத நன்மைகளினாலும் நிரப்புகிறார். அதை கேட்கிற எல்லா ஜனங்களும், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு எப்படி உண்டாக போகுது? மகிழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையா இருக்கும். இப்ப வாசிங்க சிஸ்டர். நான் அவர்களுக்கு அருளி செய்யும், அவர் எங்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா நன்மையின் நிமித்தமும், எல்லா சமாதானத்து நிமித்தமும், எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள். யாரு பயந்து நடுங்குவார்கள்? யாரு யாரு பயந்து நடுங்குவார்கள்? நல்லா கவனிங்க. தேவன் நமக்கு செய்யற நன்மைகளை எல்லாம் யாருக்கு கனம் உண்டாக போகுது? கர்த்தருக்கு கனம். இந்த ஒவ்வொரு மக்களும் ஆச்சரியப்படுவாங்களா நமக்கு செய்கிற நன்மையை பார்த்து? மற்ற மக்கள், அது கர்த்தர் கீர்த்தியா இருக்கு. அடுத்து சொல்றாரு, நான் உங்களுக்கு செஞ்ச நன்மையெல்லாம் ஜனங்கள் கண்டு யாருக்கு பயப்படுவாங்கன்னா உங்களுக்கு பயப்படுவாங்களாம். எல்லா சமாதானம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். சரி, இப்படின்னா உங்களுக்கு புரியல. இப்படி வர மேட்டருக்கு இப்படி வரேன். செங்கடலை பளந்து இஸ்ரவேல் மக்கள் வழி நடத்தினாரா? தேவன் செய்த நன்மை தானே. இதை கண்டு புறஜாதியில் இருக்கிறவன் பயந்தானா? டே, இவன் இஸ்ரவேலண்டா, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி செலுத்தும் இல்லை, இவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வைக்காதே போகும், ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான் என்று புறஜாதிகள் பார்த்து பயப்படுவானா. அவர்கள் கண்டு நடுங்குவார்களா? இவங்கிட்ட வச்சுக்காத, ஏன்னா இவங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இவர்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்று அந்நியர் சொல்வார்களா? ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் ஐஸ்வரியத்தையும் நன்மைகளினால் நிரப்பும் பொழுது வெளியில இருக்கிற மக்கள் பயந்து உங்களுக்கு நடுங்குவார்கள். ஹல்லேலூயா. இன்னும் புரியல. ஈசாக்கு கிட்ட துறவு தோண்டாதபடிக்கு யார் வந்து அவன்கிட்ட பிரச்சனை பண்ணது? அவங்க பேரை சொல்லுங்க பாப்போம். யார் வந்தது? யாரோ, யாருன்னு தெரியல, யாரோ, யாருன்னு புரியல, யாரோ. என்னங்க, கேள்விகள் கேட்கப்படும், பதில்கள் சொல்லப்படும். சொல்லுங்க. ஈசாக்கு துறவு தோண்டும் போது ஏங்க ஈசாக்கு சொன்னானா, இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, செத்தினாவும் போனதால கவலையே இல்ல, இடங்கொண்டு நாம் பெருக நினைச்சதினால ரெகபோத்த தந்தீரே கிருபையினால, நன்றி 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 தேவா. இயேசுக்கு போட்டோம் செத்தினாவும் போட்டுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இல்லாதபடிக்கு ஒருத்தன் டார்ச்சர் பண்ணி தரத்தினா பாத்தீங்களா? அவன் பேர் என்ன? திருப்புங்க, நீங்களே பைபிளை வாசிங்க. திருப்புங்க 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 திருப்புங்க.
16 வாசிங்க. சூப்பர். ஆதியாகமம் 26:13 நான் வாசிக்கிறேன் பாருங்க. வாசிக்கிறேன் 13 வாசிக்கிறேன். 26:13. அவன் யாருன்னா ஈசாக்கு ஐஸ்வர்யனாகி வர வர விருட்சி அடைந்து மகா பெரியவனானான். எப்படி ஆனான்? அவன் வாழ்க்கையில இருக்கிற பெருக்கத்தை பார்த்துட்டு பயங்கரமா பெருகிட்டு போறான். சரிங்களா? அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பெலிஸ்தர் யார் மேல பொறாமை கொண்டான்? ஈசாக்கு மேல. ஏன் பொறாமை கொண்டான்? எதுக்குங்க பொறாமை கொண்டான்? அநேக ஆசீர்வாதங்கள் அவங்கிட்ட இருந்ததுனால பொறாமை கொண்டான். ஜீசஸ் அப்படியே உட்கார்ந்து, ஏன்னா உங்களுக்கு செய்யற நன்மனா உங்களுக்கு நல்ல வீடுகளை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்க பிள்ளைகளை பாதுகாத்து உங்க தலையை உயர்த்தி கனப்படுத்தி உங்க பேரை பெருமைப்படுத்தி வைக்கும் பொழுது புறஜாதிகள் கண்டு பயப்படுவாங்க அப்படின்னு வேதம் எழுதப்பட்டிருக்கு. புறஜாதிகள் கண்டு பயப்படுவார்கள். ஏன் பயந்தானா? அவன் வர 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 விருத்தி. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை நீதிமான் வர வர விருத்தி அடைவான். நீதிமான் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம். ஹல்லேலூயா. கீழ வந்து சரி வாசிங்க 16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் வாசிங்க மிகவும் பலத்தவனாய் இரு என்றான். ஏய் ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. எதுக்குங்க போ சொன்னா அபிமெலேக்கு? எதுக்கு ஈசாக்க போ சொன்னா? டேய் நீ வந்த, நீ தொட்டதெல்லாம் பொண்ணா விளங்குது, நீ முன்னேறிக்கிட்டே போற, நீ பெருக்கம் அடைஞ்சு போற, ஓ சந்ததி பெருகுது, உன் மேல விசேஷத்தை அனாயிட்டிங் இருக்குது, என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தாலே எனக்கு பயம் வருது, நீ என்னை விட்டு போயிரு. ஹல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். கர்த்தர் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன்னை செழிக்க வைப்பார். ஆனா ஈசாக்கு எப்ப மகா பெரியவன் ஆனா தெரியுமா? பஞ்சத்திலே பெரியவன் ஆனான். விஷயம் என்னன்னா ஒண்ணுமே இல்ல, ஊரே பயந்து போகும் பொழுது ஈசாக்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, பஞ்சத்துல நீ இரு, நான் சொன்னபடி கேளுன்னும் போது அவன் மகா பெரியவன் ஆனான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஈசாக்கை போல கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நிச்சயமாக பெருக செய்வார். நீ மகா பெரியவன் ஆவாய். நீ வர விருத்தி அடைவாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒன்றும் தவறி போவதில்லை என்று வேதம் சொல்லுது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒன்றும் தவறி போவதில்லை. நீ கோடான கோடியாய் பெருகுவாய், நீ பெருகுவாய். அது எப்படி ஆகும்? அது எப்படி ஆகும் கேள்வி கேட்காதா? அது எப்படியுமே ஆகும். அது எப்படியாவது ஆகும். ஹல்லேலூயா. அதை கேட்கிறதுக்கு நம்ம இருக்கணும். ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, என்ன பெருக பண்ணு நீங்க சொல்லிட்டீங்க, அது அப்படியே நடக்கட்டும். அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் பாருங்க, அபிமெலேக்கு பாருங்க என்ன பண்ணிட்டான்? பயந்து ஓடி போயிட்டான். பின்னாட்கள் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, அவனே அவனோடு சேர்ந்து கொள்ள வருகிறான். எதுக்கு இந்த காரியத்தை சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற செல்வம், கணம், இதை கண்டு புறஜாதிகள் பயப்படணும். ஹல்லேலூயா. நீ போற காரை கண்டே அவன் பயப்படணும். நீ கட்டுற வீட்டை கண்டு பயப்படணும். நீ உன் வீட்டுல படுற சந்தோஷத்தை கண்டு அவனுக்கு பயம் வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஏங்க கர்த்தர் அப்படிதாங்க வச்சிருக்கிறார். ஏன் இவ்வளவு கத்து, ஏன் இவ்வளவு தூரம் பேசுறோம்னா, இது எல்லாம் என் வாழ்க்கையில வந்து சேரும். வந்து சேரணும். வந்து சேரும்ல, வந்து சேரணும். ஏன்னா என்ன அழைச்சவர் நீர், அழைச்சவர் என்ன செய்வீர். நீங்க செய்யுங்கப்பா. நீங்க எங்களை உயர்த்துங்க, நீங்க எங்களை நடத்துங்க, நீர் எங்களை போசிங்க, எங்கள் தலையை உயர்த்துவீரா. அழைத்தவர் செய்வார். ஹல்லேலூயா. அழைச்சவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. மாலா பிரேக்கே சக்கா தீகா ஓ
ரப்பா பாபா பாபா ஷகா லீப்ரா ஹச்சா லீப்ரா ஹச்சா. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தயவெல்லாம் உங்களுக்கு முன்பாக போகும். தேவ தயவு. அவர் சொன்னாரு, மோசே கிட்ட சொன்னாரு, என் தயெல்லாம் உனக்கு முன்பாக போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தயைனா நன்மைகள். ஆண்டவர் சொன்னார், என் நன்மைகள் எல்லாம் மோசே, என் நன்மைகள் எல்லாம் உனக்கு முன்பாய் போகும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய நன்மைகள் உன் வலது பக்கத்திலே போகும். தேவனுடைய நன்மைகள் உன் இடது பக்கத்திலே போகும். தேவனுடைய நன்மைகள் உனக்கு முன்பாய் போகும். நீ வெறுதாய் இருப்பதில்லை, விருதாவாய் இருப்பதில்லை, வெறுமையா இருப்பதில்லை, குறைவாய் இருப்பதில்லை. நம்முடைய குறைச்சலை நிறைவாக்கும் கர்த்தர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம்.